மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போகிற சொல்கிறது சைடு எஃபெக்ட். அது மெடிசன்ஸில் சைடு எஃபெக்ட் வருதுல்ல, மெடிசன் சாப்பிட்டோம்னா அதோட சைடு எஃபெக்ட் வரும். இது ஏன் வருது, இது எதனா காரணங்களால் வருது, இது எப்படி கிளியர் பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. இன்னும் இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, மெடிசன்ஸ் நம்ம டாக்டருடைய அனுமதியோடு தானே சாப்பிட்றோம் பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க இந்த சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. மெடிசன்ஸு, நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்ஸுக்கும் இன்னொரு மெடிசன் நீங்கள் சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் வரும். குறிப்பாக நீங்கள் சுகருக்கு மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, அடுத்தது பிபிக்கு ஒரு மெடிசன் சாப்பிடுவீங்க, ஹார்ட்டுக்குன்னு ஒரு பேஷண்ட் இருக்கா அதுக்கு ஒரு மெடிசன் சாப்பிடுவீங்க, அதுக்கடுத்து ஹெல்த்துக்குன்னு ஒரு மெடிசன் சாப்பிடுவீங்க. மெடிசன்ஸ் பல ரகம் இருக்குது, புரியுதுங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேப்லெட்ஸு, ஒவ்வொரு மெடிசன்ஸு இதெல்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 மெடிசன்ஸும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, காலையில், மதியம், நைட்டு, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கின பிறகு அப்படின்னு கூட பலவிதமான காமெடி பண்ண நினைக்காதீங்க. உண்மை அப்படி தான். நிறையா மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்கோம், மெடிசனை சாப்பிட்டுட்ருக்கோம். இப்படி இந்த மெடிசன் சாப்பிடும்போது இந்த மெடிசன்ஸை உங்களோட மெடிசனாக ஒத்து வராது. இப்போ இந்த மெடிசன் ஹார்ட்டுக்கு உண்டான மெடிசன் சாப்பிட்டு இருக்கும்போது பிபிக்கு உண்டான மெடிசனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பவர் வித்தியாசப்படும். அப்போ ஹார்ட்டுக்கு உண்டானதுக்கும் அந்த பிபிக்கு உண்டானதுக்கும் உண்டான மெடிசன்ஸை கரெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸு. அதை விட்டுட்டு நான் இந்த டாக்டர்கிட்ட மெடிசன் ஹார்ட்டுக்குன்னு பார்த்தேன், இந்த டாக்டர்கிட்ட பிபிக்குன்னு பார்த்தேன், இந்த இது வந்து சுகருக்குன்னு பார்த்தேன், தனித்தனியாக நீங்கள் டேப்லெட்ஸ் போடும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வாமை அப்படின்றது அதாவது சைடு எஃபெக்ட் வரும். அதனால தான் கூடுமான வரலாம் இது எல்லாத்தையுமே கேஸ் ஹிஸ்ட்ரி கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் போட்டிங்கன்னா தான் இதில் எதுக்கு என்னென்ன டேப்லெட்ஸை சாப்பிட்றீங்க, என்னென்ன மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸோ இல்லை மெடிசன்ஸோ அவர் உங்களுக்கு கொடுப்பாரு, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது கண்ட மாத்திரையும் அது எக்ஸ்பிரி ஆனதை பார்க்காம கூட நம்ம ஒரு சிலர் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனாலையும் நமக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரும். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த உணவில் கூட ஒரு சில உணவுப் பொருட்கள் நமக்கு ஒத்துக்காது, அவைகளாலையும் நமக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரும். அதுக்கு அடுத்தது நம்முடைய உடலில் ஜீரண சக்தி ஏற்படக்கூடிய கொழுப்பு அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இதுக்கும் அதுக்கும் எனக்கு இது வந்துடுச்சுன்னா அது இல்லை, அப்போ அது வந்துட்டுனா வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் டேப்லெட் சாப்பிட்னேன், அது எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது, அதுவும் தவறு. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக டேப்லெட்ஸு மெடிசன்ஸு சாப்பிட்டே ஆகணும், புரியுதுங்களா? இல்லைன்னா இதோட அதை சேர்ந்து ஒரு கம்பைனிங்காக ஒரு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிசன்ஸை வாங்கி சாப்பிடுவது முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை போட்டு குழப்பிக்காமல் இந்த மெடிசன்ஸை மட்டும்தான். இதில் ஆல்கஹால் சேர்க்கப்படுது. இந்த ஆல்கஹால் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒத்துக்கும், ஒவ்வொரு சிலருக்கு ஒத்துக்காது. அந்த ஆல்கஹால் சேரும்போது ஆல்கஹால் இல்லாத அது ட்ரக்ஸுன்னு பேர். ஒன்று ஆல்கஹால், அப்படி இல்லைன்னா மெடிசன், ரெண்டுமே ட்ரக் தான் பேர். அப்படி இருக்கும்போது இந்த ஆல்கஹாலை நீங்கள் அதிகம் பயன்படுத்துறதுக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இது மாதிரி நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உருவாக்கும். அதனால் கூடுமான வரையிலும் இந்த மெடிசன் நமக்கு ஒத்துக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாக்டர்ஸோட ப்ரெஸ்கிரிப்ஷனை கேட்டு வாங்கி
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிஷன்ஸை பயன்படுத்துவது நல்லது. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.